தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டில் வந்து குரூப் பி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், அதாவது மேம்பாட்டு உதவியாளர் பணியிடத்தில் வந்து 159 வேகன்சிஸ் இருக்குது. மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள். அதே மாதிரி மேம்பாட்டு உதவியாளரில் ஹிந்தியில் வந்து 3 வேகன்சி இருக்குது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் February 3, 2026. nabard.org அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கு பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் February 3, 2026. nabard.org அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து February 21 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் April 12 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து வேக்கன்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி இருக்குது. 9ல் வந்து 4 UR, 2 SC, 2 OBC மற்றும் 1 EWS வேக்கன்சிஸ் இருக்குது. PWD அண்டு ரிமைனிங் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் PWD எக்ஸ் சர்வீஸ்மென் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ரிசர்வேஷன் உண்டு. டோட்டலாக வந்து 159 வேக்கன்சிஸில் தமிழ்நாட்டில் வந்து 9 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டில் 9 வேக்கன்சி இருக்குது. டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டில் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டில் அன்ரிசர்வ்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இந்த பணியிடத்திற்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், கேட்டகரியாக இருக்கட்டும், ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி EWS சர்டிஃபிகேட் வந்து இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். EWS கேண்டிடேட், SC/ST கேண்டிடேட்ஸ் ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மெனும் ப்ராப்பரான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், அதற்கான ப்ரூஃப் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி PWD கேண்டிடேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கரெக்டான இதில் வச்சுருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் எலிஜிபிள் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் வந்து January 1, 2026 அன்னைக்கு 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதாவது January 2, 1991 2005 January 1க்குள்ளே பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். SC/ST கேண்டிடேட்னா 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC கேண்டிடேட்க்கு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், PWD கேண்டிடேட்க்கு ஜென்ரல்னா 10, OBCனா 13, SC/STனா 15. எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படின்ற மாதிரி இருந்தால் 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். விடோ டைவர்ஸ்ட் உமன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட் January 1 தான். டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எனி பேச்சுலர் டிகிரி முடித்திருந்தால் எலிஜிபிள். 50% மினிமம் மதிப்பெண் எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஹிந்தி டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியை வந்து ஒரு மீடியமாக படித்த கேண்டிடேட், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியை வந்து கம்பல்சரி ஆர் எலெக்டிவ் சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். சரிங்களா? 2 போஸ்ட்டுக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ், PC நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி CGPA வந்து கால்குலேட் பண்ணுறது அந்தந்த யூனிவர்சிட்டியுடைய ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி CGPAயில் இருக்கணும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஷின் 40 மதிப்பெண் இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டியில் 30 கொஷின் 30 மதிப்பெண், ரீசனிங் 30 கொஷின் 30 மதிப்பெண், 100 கொஷின் 100 மதிப்பெண் நடக்கும். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம். மெயின் எக்ஸாம் ஆன்லைனில் நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் 30 கொஷின் 30 மதிப்பெண், குவான்டிடேட்டிவ்ஸில் 30 கொஷின் 30 மதிப்பெண், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின் 50 மதிப்பெண், கம்ப்யூட்டர் நாலேஜில் 40 கொஷின் 40 மதிப்பெண். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்டிவ், எஸ்ஏ ரைட்டிங், ப்ரிசைஸ் ரைட்டிங், ரிப்போர்ட், லெட்டர் ரைட்டிங் 3 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் 50 மதிப்பெண். 200 மதிப்பெண்க்கு உங்களுக்கு இருக்கும். டியூரேஷன் வந்து 135 நிமிஷம்.
டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் நாலேஜில் வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து இருக்கும். டோட்டலாக 100 கொஷின் 100 மதிப்பெண் 60 1 மணி நேரம். மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சேம் ஆல்மோஸ்ட் 200 மார்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 135 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் செப்பரேட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு எந்த ரீஜனல் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரீஜனலில் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் சென்னை அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தமிழ் கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெகட்டிவ் மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து உண்டு. 4 கொஷின் தப்பாகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 மதிப்பெண் மைனஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஒன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அடுத்தது வந்து மெயின்ஸுக்கு வந்து அவங்க செலக்ட் ஆவாங்க. மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போத் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை வச்சு தான் வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணியும் அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்ன இடத்துல நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் ஃபில் பண்ணுவாங்க. என்ன கேட்டகரி அப்படின்றத பொறுத்தும் ஃபில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் வேணும் அப்படின்ற மாதிரி தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு செப்பரேட் ட்ரைனிங்கும் உண்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதற்கான ஹால் டிக்கெட், அதற்கான வென்யூ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதற்கான ட்ரைனிங்கும் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆல் ஓவர் இந்தியாவில் மேஜர் சிட்டிஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ₹100 இன்டிமேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதர் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ₹550 பே பண்ணணும். ஸ்டாஃபுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி சர்வீஸ் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து ₹23,100 ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய சேலரி பார்த்திங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி ₹46,500 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதேமாதிரி அப்ளை பண்ணும் பொழுது nabard.org அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபீஸை வந்து பே பண்ணணும். ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.